வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பாக்குறோம்னா ஒன்னு கிரியேட்டர்ஸ், இன்னொன்னு இன்ஃப்ளூயன்சர்ஸ். அதாவது கிரியேட்டர்ஸ்னா யாரு, இன்ஃப்ளூயன்சர்ஸ்னா யாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு மீனிங்க்கும் ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் மீனிங்கை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். கிரியேட்டர்ஸ் அப்படின்னா படைப்பாளிகள், அதாவது ஒரு விஷயத்தை அவங்களே தானாவே ரெடி பண்ணி பண்றாங்கல்ல, அவங்க தான் வந்து கிரியேட்டர்ஸ். அதாவது படைக்கிறாங்க, அந்த விஷயத்தை படைப்பாளிகள் சொல்றாங்கல்ல, அவங்க பேர் தான் வந்து கிரியேட்டர்ஸ். இன்ஃப்ளூயன்சர்ஸ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா செல்வாக்கு செலுத்துபவர்கள். அதாவது அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு துறையில அவர் ஒரு பெரிய ஆளா இருப்பாரு, அவர் வந்தாருன்னா அந்த இடத்துல கூட்டம் களை கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, அவர் ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது, அதாவது தனக்கு சம்பந்தப்பட்ட இல்லாத ஒரு விஷயத்தை தானா வந்து பண்ணும்போது அவர் பேர் தான் வந்து இன்ஃப்ளூயன்சர். அதாவது ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, அதாவது பரப்புறது, அது பேர் தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தமிழ் மீனிங். இப்போ கிரியேட்டர்ஸ்னா யாரு, இன்ஃப்ளூயன்சர்ஸ்னா யாருன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நம்ம முன்னாடி சொன்னதை பத்தி அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல்ஸை இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் பேச போற டாபிக் எதுன்னு பாத்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ். பேசிக்கா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலாவும் இருப்பாங்க, ஒரு குரூப்பாவும் இருப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா யாருன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் தான். ஏன்னா இண்டிவிஜுவலா நான் வீடியோ எடுப்பேன், ஸ்கிரிப்ட் எழுதுவேன், வீடியோ எடிட் பண்ணுவேன், வீடியோ அப்லோட் பண்ணுவேன், எல்லா விஷயத்தையும் நானே பண்றேன். அதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்து இண்டிவிஜுவலா ஒரு விஷயத்தை எல்லா விஷயத்தையும் நானே பண்ணி பண்றதால கண்டென்ட் கிரியேட்டர் என் பேரு. இப்ப இண்டிவிஜுவல் இல்லாம குரூப்பிசமா, அதாவது ஒரு ஆர்கனைசேஷனை கலந்து ஒரு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டர்ஸ் இருந்தாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ரீசெண்டா வைரல் ஆயிட்டு நம்ம விஜய் சித்து vlog. அதாவது ஒருத்தவங்க வீடியோ எடுப்பாங்க, ஒருத்தவங்க எடிட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பேசிக்கா ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. இவங்க ஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணி பண்றவங்க வந்து குரூப்பிசம் ஒரு ஒர்க் அப் பண்றாங்கல்ல, அவங்க பேர் வந்து ஆர்கனைசேஷன் சொல்லலாம். இவங்க நானும் கிரியேட்டர்ஸ் தான், அவங்களும் கிரியேட்டர்ஸ் தான். அதாவது நான் இண்டிவிஜுவல் கிரியேட்டர், அவங்க வந்து ஒரு குரூப் கிரியேட்டர்ஸ், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனா இணைஞ்சு பண்றவங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை டைரக்டா எடுத்துட்டு வருவாங்க. அதாவது நான் ஒரு வீடியோ மேக் பண்றேன் அப்படின்னா உங்ககிட்ட நான் டைரக்டா எப்படி சொல்ல முடியும், ஒரு வீடியோ ரெடி பண்ணி சொல்ல முடியும். அப்படிதான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோவும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல்ஸா சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பாட்காஸ்டா சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சோஷியல் மீடியா போஸ்டா சொல்லலாம். அதாவது நான் ஒரு சும்மா ஒரு போஸ்ட் ஏதாச்சும் ஒரு போட்டு இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ ஏதாச்சும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு அப்படி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கிரியேட்டர்ஸ் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்றான்னு நான் சொன்னேன்ல, அது எப்படி ஒரு ஷேர் பண்ணுவாங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பர்பஸா இருக்கும். அப்படி இல்ல ஒரு சில வீடியோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸா இருக்கும். அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது, அதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயமா, அதாவது இப்ப நான் சொல்றேன்ல உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன்ல, அதாவது எஜுகேஷன் பர்பஸ், இதை எஜுகேஷன் பர்பஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற உங்களுக்கு தெரியாத வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துறீங்க, பாக்குறீங்க, சர்ச் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். அதே போல ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ், இந்த ஊர்ல இப்படி ஆயிடுச்சு, இந்த ஊர்ல இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்றாங்கல்ல, அது எப்படி பண்றாங்கன்னா சோஷியல் மீடியா மூலமா பண்றாங்கல்ல, அதாவது வீடியோ மூலமா விஷயத்தை வெளியே காமிச்சு பண்றவங்க பேர் தான் கிரியேட்டர்ஸ். இந்த விஷயத்தை உங்ககிட்ட யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் கொண்டு வருவான்னு பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ், அதாவது நார்மல் யூடியூபர்ஸ், பிளாகர்ஸ், பாட்காஸ்ட் சேனல் வச்சிருக்கவங்க. அதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி நார்மலா வந்து சைட்ல எந்த வீடியோ எதுவுமே ஒரு பேஜ் எந்த போட்டோவுமே போடாம நார்மலா வாயிலே சொல்லிட்டு போறவங்க. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அதாவது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களும் முத கொண்டு ஒரு கிரியேட்டர்ஸ் தான் இருப்பாங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸும் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளா லாஸ்ட்ல, அதாவது கிரியேட்டர்ஸ் பேஜ்ல லாஸ்ட் எக்ஸாம்பிளா சொன்னேன். இப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்க, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரு, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க வெறும் இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்களா, அவங்களாம் யாருன்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ல பார்ப்போம். இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய யூடியூபர், அதாவது இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, யூடியூப் செலிபிரிட்டி, சினிமால நடிக்கிறவங்க முத கொண்டு ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு இடத்துக்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு பொருளுக்கோ வந்து உங்ககிட்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அதாவது பரவாயில்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்டர் இந்த பொருளுக்கு வந்து விளம்பரம் பண்ணி கொடுக்குறாரு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம்ல, அவங்க பேர் தான் வந்து இன்ஃப்ளூயன்சர். அதாவது தனக்கு சம்பந்தமே இருக்காது அந்த பொருளை அவங்க வந்து ஆட் போடுவாங்க, இந்த பொருளை நீங்க வாங்குங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் போடுவாங்க. அவங்க ஆட் போட்டா ஆல்ரெடி எப்படி இருப்பாங்க, அவங்க ஒரு யூடியூபர் அப்படி இல்லைன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி இருந்தா இப்போ வந்து ஒரு பொருள், இப்போ நான் வந்து ஒரு பொருள் விற்கிறேன், அதாவது நான் ஒரு பொருளை வந்து ப்ரொடக்ட் பண்றேன், ஒரு பொருளை செஞ்சு விற்கிறேன், அதை வந்து எப்படி நான் பெருசா ஆகணும்னு தெரியல, அதாவது 4 பேருக்கு அது எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் பொழுது ஒரு பெரிய பெரிய ஒரு ஆளை கூப்பிட்டு நம்மளுக்காக காசு கொடுத்து பே பண்ணி விளம்பரம் பண்ண சொல்லி பண்றோம்ல, அதை அவங்க வந்து அவங்க மாடுலேஷன்ல அவங்க எப்பவுமே சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க நம்ம ரெகுலரா ஒரு கண்டென்ட்ல அவங்கள வீடியோவை பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு அதே ஸ்லாங்ல நம்மளோட பொருளை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் பொழுது அந்த டைம்ல தான் அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸா மாறுறாங்க. அதாவது அந்த பொருள் வச்சிருக்கிறவங்க அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் பண்ணி தராங்கல்ல ஒரு பொருளுக்கு, அது அவங்க பேர் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ். கரெக்டா சொல்லணும்னா சோஷியல் மீடியால இருக்கிறவங்க தான் இப்ப நம்ம ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியால இருக்கிறதா யாரும் சொன்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் வந்து டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அங்க இருந்து வளர்ந்து வந்தவங்க வேற ஒரு பொருளை பிராண்டிங் பண்ணும்பொழுது அவங்களாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் மாறுறாங்க. இப்பவே என் சேனலுக்கு நான் வீடியோ போடுறேன், இதுவே வேற ஒரு சேனலுக்கு, அதாவது வேற ஒரு
ப்ராடக்ட்டுக்கு நான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்தேன்னா அதாவது நான் தான் இன்ஃப்ளூயன்சர். டிராவல் சம்பந்தப்பட்டமானது, அதாவது ஃபேஷன் சம்பந்தப்பட்டமானது, ஜிம் சம்பந்தப்பட்டமானது, அதாவது நம்ம வச்சிருக்கிற பொருள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேற ஒரு ஆக்டரோ இல்ல வேற ஒரு சோஷியல் மீடியா அதாவது சோஷியல் மீடியால இருக்கிற ஒரு பெரிய ஆளோ வந்து நம்மளுக்கு பொருளை வந்து வித்து கொடுத்தாங்க, நம்ம பொருளை அவங்க பிராண்டிங் பண்ணாங்க, அதாவது வெளியில தெரிய வச்சாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து இன்ஃப்ளூயன்சர். அவங்க கீழே ஒரு கூட்டமே இருக்கும், அவங்க கீழே ஒரு சங்கமே இருக்கும். அதாவது அவங்க வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் அந்த பொருளை விற்கிறாங்க. இப்போ நான் கிரியேட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி பேசுறேன். இது ரெண்டுத்துக்கான வீடியோ முடிஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் இதுல ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு காசு வருது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும், அதாவது அந்த கம்பெனில இருந்து நம்மளுக்கு பே பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் அந்த பொருள் தரமாறுதான்றத பாக்குறது இல்ல. அதே போல அந்த பொருள் என்ன பொருள்னே தெரியல, அவங்க இந்த பேர் சொல்றாங்க, இந்த ஒரு பொருள் சொல்றாங்க, இவ்வளவு ரேட்டுன்னு சொல்றாங்க, அதை வந்து உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க ஃபாலோவர்ஸ் வந்து அதை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை வச்சு மட்டுமே இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எல்லாரையுமே சொல்லல, ஒரு சில பேர் மட்டும் சொல்றேன். இனிமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க அந்த பொருளுக்கான கரெக்டான வந்து மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கா, அது வந்து யாரு வந்து அதை சைன் பண்ணிருக்கா, யாரு வந்து அதை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுட்டு அதை வந்து உங்க ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா பொருள் வந்து தரமானதா இருக்கும். கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பத்தின டாபிக் முடிஞ்சது. ஸோ இதே போல வேற ஏதாச்சும் ஒரு டாபிக் உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து மைண்ட்ல இருக்கிற வித்தியாசமான ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கும் நான் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்.